கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். பிரசங்கி 5:2 தேவன் பரலோகத்தில் இருக்கிறார், நீ பூமியில் இருக்கிறாய், அதனால் உன் வார்த்தைகள் கொஞ்சமா இருக்கட்டும்னு பாக்குறோங்க. தேவன் இந்த பூமிக்கு மட்டும் ராஜா கிடையாது, அவர் எல்லாவற்றுக்கும் மேலாக வீற்றிருந்து எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறவரா இருக்கிறாருங்க. பழைய ஹீப்ரூ ட்ரெடிஷன் படி இந்த யூனிவர்ஸ் 3 லேயரா பிரிக்கப்பட்டிருந்ததுங்க. முதல் வானம்ங்கிறது நம்ம கண்களால பார்க்கக்கூடிய மேகங்கள், பறவைகள் இருக்கிற ஆகாயம். 2ஆம் வானம்ங்கிறது தான் விண்வெளி, அதுலதான் சன், மூன், ஸ்டார்ஸ் எல்லா பிளானட்ஸும் இருக்குது. 3ஆவது வானம்ங்கிறது தான் அதையும் தாண்டி தேவன் அவருடைய மகிமையோடும் அதிகாரத்தோடும் வீற்றிருக்கிற உன்னத ஸ்தலம்ங்க. இந்த 3த்தையும் தான் சேர்த்து அவங்க ஹெவன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஹீப்ரூல எது பாஷமாயும். இயேசு கிறிஸ்து கூட அவருடைய சீஷர்களுக்கு எப்படி பிரேயர் பண்ணணும்னு கத்து கொடுத்தப்போ அவர் இப்படிதாங்க ஆரம்பிக்கிறாரு. பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, அப்பா பாஷமாயின்னு எழுதப்பட்டிருக்கு. ஏன் இப்படி ஆரம்பிச்சார் அப்படின்னா, நம்ம யார்கிட்ட ஜெபிக்கணுங்கிறத சொல்லி கொடுக்கறதுக்கு தான். நம்ம தேவ தூதர்கள் கிட்டயோ இல்ல மனிதர்கள்ட்டயோ நம்ம ப்ரே பண்ண கூடாதுங்க. இந்த வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்த ஒரே மெய்யான தேவனை பார்த்துதான் நம்ம ப்ரேயர் பண்ணணும். நம்மளுடைய தேவன் பல தெய்வங்கள்ல ஒருத்தர் கிடையாதுங்க. அவர் ஒருவரே எல்லா நாமத்திற்கும் மேலானவர், நிகரில்லாத அதிகாரம் கொண்டவருங்க. இஸ்ரவேலோட எதிரிகள் கூட இந்த உண்மைய புரிஞ்சிருந்தாங்க. ராகாப் எரிகோக்கு வேவு பாக்குறதுக்கு போய் அந்த 2 பேரை பார்த்து, உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர்னு சொல்றாங்க. அவர் எட்டாத உயரத்துல இருந்தாலும் நம்மள நோக்கி பார்க்கிற, நம்மளுக்கு மிகவும் அருகிலே இருக்கிற தேவனாகவும் இருக்கிறாருங்க. அதனால நம்ம ஜெபிக்கும் போது ஏதோ ஒரு வெட்ட வெளிய பார்த்து நம்ம பேசலங்க. வானாதி வானத்தை அவருடைய கைகள்ல வச்சிருக்கிற உன்னதமானவர்கிட்ட நம்ம பேசிட்டு இருக்கிறோம். எலோஹிம் பாஷமாயும் நம்மளுடைய அன்புக்கும் துதிக்கும் பக்திக்கும் பாத்திரர் அவர் ஒருவரே. ஆமென். உம்மை